வெல்கம் டு Zeno Academy. டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஐடி எஃப்எஃப்டியில் 8 பிட் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே நான் எடுத்துக்கிற இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 எல்லாமே ஒன்னாக தான் எடுத்திருக்கேன். லைக் ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்தோம் அப்படின்னா இன்னும் போக போக நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் நம்பர் எல்லாமே 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 பிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சால்வ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து வாட் இஸ் மீன் பை பிட் ரிவர்சல் அண்ட் வாட் இஸ் மீன் பை டுடில் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறது எதுக்காக அண்ட் அதை யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிட் ரிவர்சலே இந்த ஒரு வீடியோலையும் எப்படி படிச்சுக்கிறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அண்ட் வாட் இஸ் மீன் பை பிட் ரிவர்சல் ஆக்சுவலி என்ன, அதை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு மெத்தடு. நீங்கள் உங்களுக்கு 0 to 7 வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து லைனாக எழுதிட்டு இதை நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். லைக் 4 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆரோ தான் ட்ரா பண்ண போகிறோம். 0 ஃபஸ்ட்டு நம்பர், அதே மாதிரி இந்த பக்கம் 4 ஃபஸ்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆரோ ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் 1க்கும் 5க்கும் லைக் செகண்ட் நம்பர் ஆரோ ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் 2க்கும் 6க்கும் லைக் தேர்ட் நம்பர் ஆரோ ட்ரா பண்ணிக்கிறோம். அண்ட் 3க்கும் 7க்கும் லைக் ஃபோர்த் நம்பர் சொல்லிட்டு ஆரோ ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஈவனாக ஆடான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் நம்பர் சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்போ எழுதினாலுமே ஈவன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஸ்டார்டிங் 0. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 4. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஈவன் நம்பர் என்ன, 2. அதோட நெக்ஸ்ட் நம்பர் 6. 2 6. ஆக்சுவலி இது கீழே தான் வரணும். நான் தான் இடம் பார்த்தலன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு 8 பிட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 8 பிட்டும் நீங்கள் கீழே தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு ஈவன் நம்பரும் கிடையாது. அதுக்கப்புறம் இல்லாத பட்சத்தில் நம்ம ஆட் நம்பர் போகிறோம். ஸோ ஆட் நம்பர் வந்து 1. இதோட நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன, 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 3. அதோட நெக்ஸ்ட் நம்பர் 7. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தட். அண்ட் ஆக்சுவலாக பிட் ரிவர்சல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 to 7 வேல்யூஸ் இருக்குது. அந்த 0 to 7மே நம்ம டேட்டா பிட்டை பைனரி பிட்ஸாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பிட்டை ஆர் பைனரி பிட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா ரிவர்ஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். லைக் 0 ரிவர்ஸ் பண்ணால் 0 தான். அண்ட் 0 ரிவர்ஸ் பண்ணால் 1 அண்ட் 0 ரிவர்ஸ் பண்ணால் 0 தான். 0 ரிவர்ஸ் பண்ணால் 1 ஓகேவா? அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன். பேர்லேயே இருக்க பாருங்கள், பிட்டை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ஒரு வேல்யூ இங்கே இருக்க ஒரு வேல்யூவும் சேம் தான். ஓகேவா? லைக் இங்கே x(0)ன்னு எழுதியிருக்கேன். இங்கே ஆக்சுவலி நான் x(0) தான் இது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக லைக் நார்மலாக 2 4 இந்த மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். பிட் ரிவர்சல் பற்றி இன்னும் அடிஷ்னல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, இல்லை எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலாம் அதை கிளியர் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? அண்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க சிம்பிளி. ஓகே, நான் சொல்ல நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 8 லைன் ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2 க்ராஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? க்ராஸ் ஆரோஸ் மாதிரி டவுன் ஆரோ அண்ட் அப் ஆரோ அப்படி சொல்லிட்டு 2 க்ராஸ் ஆரோஸ் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ஆரோக்கு மட்டும் -1, டவுன் ஆரோக்கு மட்டும் -1. அதே மாதிரி இங்கே 2 டவுன் ஆரோ இருக்குன்னா 2 -1 வரணும். இங்கே 2 டவுன் ஆரோ இருக்குன்னா 2 -1 வரணும். இங்கே 8 பிட் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இடம் பத்தாததுனால இந்த ஒரு தனியாக ஒரு பேஜ் எடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் இல்லை நோட்டில் சால்வ் பண்ணும்போது சிங்கிள் லைனில் தான் இருக்கணும். ஓகேவா? இங்கேயுமே டவுன் ஆரோக்கு மட்டும்தான் -1 போட்டிருக்கேன்.
ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம டுடில் ஃபேக்டர் எழுத போகிறோம். டுடில் ஃபேக்டர் எங்கெங்கெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஆரோ போட்டு -1 போட்டுல அந்த லைனுக்கு மட்டும்தான் டுடில் ஃபேக்டர் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆரோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா W8 தான் போடணும். இது அசம்ஷன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டவுன் ஆரோ இருக்குல்ல அந்தந்த இடத்துல W8 சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு 2 டவுன் ஆரோ இருக்குது. இங்கே 2 டவுன் ஆரோ இருக்குது. ஸோ வந்து இது வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா W8 ஒன்று, W8 ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் 8 பிட்டில் பார்த்தீங்கன்னா இதே 8 பிட்டில் நம்மளுக்கு 4 டுடில் ஃபேக்டர் இருக்குது. அந்த 4 டுடில் ஃபேக்டருமே இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிராஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறோம். ஏன்னா நம்மளோட இன்புட்டை இந்த டுடில் ஃபேக்டர் கூட மல்டிபிள் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டுடில் ஃபேக்டரோட வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி டுடில் ஃபேக்டரோட ஃபார்முலா வந்து 4 பிட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இங்கே வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட ஃபார்முலா. லைக் இங்கே 8 0 இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கேயும் 8 0. இந்த இடத்துல வந்து e⁻−j2π/n × k அதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ k அப்படிங்கிறது இந்த ஒரு வேல்யூ, n அப்படிங்கிறது இந்த ஒரு வேல்யூ. ஓகே, n வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். k மட்டும் நம்மளுக்கு பிட்டு மாற மாற கேவோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு W8 is equal to e⁻−j2π/8 × 0. ஸோ த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். e⁻0 is equal to 1. நம்மளுக்கு பேசிக்காக e⁻0வோட வேல்யூ 1 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ W8 is equal to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து W8 is equal to என்னன்னா இங்கே கேவோட வேல்யூ 1, அதே மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 1s are 2 and 2 4s are 8 நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆனால் π/2. இப்போ வந்து e⁻θ is equal to cos θ - j sin θ. θ பதில் இங்கே π/4 இருக்குது. ஸோ cos π/4 - j sin π/4ன்னு எழுதியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு W8 வேல்யூ கிடச்சிருச்சு. த சேம் மெத்தட் இங்கேயுமே அதே மாதிரி தான் சால்வ் பண்ணி நான் வந்து W8 அண்ட் W8 வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் மக்கப் பண்ணிக்கோங்க. இது எப்படி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா டுடில் ஃபேக்டரை தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். டுடில் ஃபேக்டரை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் டுடில் ஃபேக்டரை எழுதி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். W8 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அப்போது இங்கே ஃபுல்லாகவே 1 தான். அப்போது இதை நான் இந்த மாதிரி ஒரு லைனில் வந்து அதாவது இங்கே 1 இருக்குது அண்ட் W8 சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது இந்த மாதிரி 2 இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ 1 × W8 வேல்யூ வந்து 1. ஸோ 1ன்னு எழுதிட்டேன்னா இஸ் த சேம் திங் 1 × W8 வேல்யூ வந்து 1. ஸோ 1 × 1 is equal to 1 is the same thing 1. இங்கேயும் சேம் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த லைனோட வேல்யூ ஃபஸ்ட்டு லைன் தானே ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த லைனோட வேல்யூ என்ன 1. ஓகேவா? இங்கே தானே ஆரோ வருது. இந்த ஆரோவில் இருக்க வேல்யூ என்ன 1 வித் சைனோடு எழுதணும். 1 + 1 is equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் நம்ம டுடில் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணி வச்சுருக்க வேல்யூ. இந்த லைனோட வேல்யூ இதுன்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. இதை நான் மல்டிபிள் பண்ணி இந்த லைனோட வேல்யூ இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ 1 × இங்கே என்ன இருக்குது -1. அப்போ 1 × -1 is equal to -1 ப்ளஸ் இந்த ஆரோ எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. இந்த லைனோட வேல்யூன்னா +1. ஸோ -1 + 1 is equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட வேல்யூ என்ன 1. இங்கேருந்து வர வேல்யூ என்ன +1 is equal to 2. நெக்ஸ்ட் 1 × -1 is equal to -1. ஆரோ எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. அதோட வேல்யூ என்ன +1 is equal to 0. நெக்ஸ்ட் இந்த லைனோட வேல்யூ என்ன 1. ஆரோ எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஸோ இந்த லைனோட வேல்யூ என்ன +1 is equal to 2. நெக்ஸ்ட் 1 × -1 is equal to -1. ஆரோ இங்கேருந்து வருது. இந்த லைனோட வேல்யூ என்ன +1. ஸோ +1 is equal to 0. நெக்ஸ்ட் இந்த லைனோட வேல்யூ என்ன +1 அண்ட் இங்கே ஆரோ எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. ஸோ +1
plus 1 is equal to 2. Next 1 into minus 1 is equal to minus 1. arrow இங்கேந்து வருது இங்கேந்து வருது. அதோட வேல்யூ வந்து plus 1 is equal to 0. அவ்வளோதான். நம்ம டுவெல் ஃபேக்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இருக்க டுவெல் ஃபேக்டரோட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கிடச்சிருக்க இந்த லைனோட வேல்யூஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது W8/0 வேல்யூ என்னென்னா 1ன்னு தெரியும். அதே மாதிரி W8/2 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -j. ஓகேவா. ஸோ அதனால் இதோட வேல்யூஸ் இங்கே இருக்க வேல்யூஸ் என்னென்னா 1, இதோட வேல்யூன்னா -j. மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா. 2 into 1 is equal to 2. 0 into minus j is equal to 0. அதே மாதிரி 2 into 1 is equal to 2 and 0 into minus j is equal to 0. ஓகேவா. இப்போ ஈஸியாக போச்சு. இது ஒரு லைனோட இன்புட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஓகே. இந்த லைனோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த லைனோட இன்புட் 2 0 அண்ட் இங்கே எழுதிட்டோம் இங்கே எழுதிட்டோம். அதே மாதிரி இதோட லைனோட இன்புட் 2 0. ஓகே. நெக்ஸ்ட் சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 இந்த லைனோட வேல்யூ வந்து 2 அண்ட் ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது. அந்த வேல்யூ வந்து ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ இந்த லைனோட வேல்யூ 0, ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ வந்து 0, ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் இங்கே வந்து ஒரு மல்டிபிள் ஃபேக்டர் இருக்குது. ஸோ 2 into -1 is equal to -2 ப்ளஸ் ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 is equal to 0 and 0 into -1 is equal to 0. ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ வந்து ப்ளஸ் 0 is equal to 0. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த லைனோட வேல்யூ வந்து 2 அண்ட் ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, 2 + 2 is equal to 2 அண்ட் இந்த லைனோட வேல்யூ 0, ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, ஸோ ப்ளஸ் 0 + 0 is equal to 0. நெக்ஸ்ட்டு 2 இந்த 2 into -1 is equal to -2 அண்ட் இந்த லைனோட ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, -2 + 2 is equal to 0 and 0 into -1 is equal to 0. இந்த ஆரோ இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது, 0 + 0 is equal to 0. ஓகேவா. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டேன். ஓகே. இதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த டுவெல் ஃபேக்டர் எல்லாமே சின்னது. ஓகேவா. அண்ட் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா W8/1 W8/3 டுவெல் ஃபேக்டருமே யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஒரு ஃபார்மேட்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. இதோட வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டுவெல் ஃபேக்டரை சிம்பிளிஃபை பண்ணணும். அண்ட் 4 into W8/0 வேல்யூ என்ன 1. அப்போ 4 into 1 is equal to இதோட வேல்யூ 4 தான். ஓகேவா. ஸோ 0 into W8/1 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 0 into எது கூட மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான். ஸோ இதோட வேல்யூவும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆகும். ஓகேவா. ஏன்னா இது 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன மல்டிபிள் பண்ணாலும் 0 தானே. ஸோ 0 into என்னன்னு பார்த்தீங்கன்னா W8/2 வேல்யூ -j. இப்போ 0 into anything 0, அதே மாதிரி 0 into anything 0. அப்போது நம்மளோட வேல்யூஸை வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் கிட்ட எழுதிக்கிறேன். ஓகேவா. அண்ட் இப்போ பாருங்கள் சிம்பிள் மெத்தட்ஸ். ஸோ இந்த லைன் என்ன, இந்த லைனோட வேல்யூ 4 ப்ளஸ் ஆரோ இங்கேருந்து இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ +4. ஸோ 4 + 4 is equal to 8 அண்ட் லைனோட வேல்யூ 0 அண்ட் ஆரோ இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ வந்து +0 is equal to 0. லைனோட வேல்யூ 0 ப்ளஸ் ஆரோ இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ வந்து 0 is equal to 0 அண்ட் லைனோட வேல்யூ வந்து 0, ஆரோவோட வேல்யூமே 0 அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகும். 4 into -4 is equal to -4 ப்ளஸ் ஆரோ இங்கேருந்து வருது, அதோட வேல்யூ வந்து +4 is equal to 0 அண்ட் லைனோட வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், ப்ளஸ் ஆரோட வேல்யூவும் 0. லைனோட வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0, ஸோ ஆரோட வேல்யூ 0 is equal to 0. லைனோட வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0, ஆரோவோட வேல்யூவும் 0 is equal to 0. இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஓகேவா. அவுட்புட்டை எடுத்து எழுதும் போது எப்போவுமே x of k is equal to 8 0 0 0
0 0 0 0 இது நம்ம அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் அப்போ தான் மோர் வீடியோஸ் வரும். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.